ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து புதிய ஒரு விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழிவுப் பொருட்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம நாட்டில் வந்து தேங்கி இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பொலித்தீன் வந்து அதிகமாக வந்து எங்கேயும் பார்த்தா பொலித்தீனாக தான் இருக்கும். இப்படியான கழிவுப் பொருட்களை வச்சுக்கொண்டு திரும்ப மீள்சுழற்சி பண்ணி மீண்டும் ஒரு பொலித்தீனை உற்பத்தி செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த நம்ம மாவட்டத்தில் இருக்கிறன்னா நீங்கள் நம்புவீங்களா? நாங்கள் வந்து இப்படி தான் தேடி பார்த்ததில் வந்து பார்த்தோம். இப்படி ஒரு முயற்சி அடைந்திருக்காண்டு கேள்விப்பட்டோம். கொத்தியாபல பிரதேசம், அதாவது வவுனதீவு டிஎஸ் டிவிஷனுக்கு உட்பட்ட கொத்தியாபல பிரதேசத்தில் வந்து இப்படியான ஒரு தொழில் முயற்சியாளர் இருக்கிறத கேள்விப்பட்டு நாங்கள் கொத்தியாபல பிரதேசத்துக்கு போயிருக்கிறோம். உண்மையில் எங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இப்படியான ஃபேக்ட்ரி நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றதை நினைச்சு நாங்கள் பெருமைப்படுறோம். வாங்க கட்டாயம் போய் பார்ப்போம். வாங்க. இப்போ வந்து கிரீன் கிளீன் பிரைவேட் லிமிடெட்டுக்கு வந்திருக்கிறோம் கொத்தியாபுல என்ற பிரதேசத்தில். ஆகவே எங்களோட கிரீன் கிளீன் பிரைவேட் லிமிடெட்டுடைய மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர் அவங்களோட நம்ம வந்து சில விஷயத்தை கேட்க இருக்கிறோம். அதில் முதலாவது விஷயம் என்னென்னா, உண்மையில் இந்த கழிவுப் பொருட்களை வச்சுக்கொண்டு பொலித்தீனை வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு ஃபேக்ட்ரியை அவங்க நியமிக்கிறதுக்கு எது உந்து சக்தியாக இருந்துச்சு, அதே மாதிரி உங்களோட இதில் எதிர்கால நடவடிக்கை என்ன, அது சம்மந்தமாக உங்களால் தெரிவிக்க முடியுமா எங்களுக்கு? பொலித்தீன் வேஸ்டா அங்க இங்க பறந்து கிடக்கத எனது கணவர் கண்டு இதை என்ன செய்யலாம் என்று சொல்லி நெட்ல சர்ச் பண்ணித்தான் இதை கண்டுபிடிச்சவர். மிஷினை கண்டுபிடிச்சி இதை ஒரு கொஞ்சம் பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுப்போம் என்று சொல்லித்தான் இந்த மிஷினை ஆரம்பிக்க இருக்கார். இன்னும் நிறைய பேருக்கு அவர் கொடுக்கறதா இருந்தா அது உங்களுக்கும் இந்த இடைச்சல் இல்லாம அப்படி இருக்குமா இருந்தா இன்னும் பல பேருக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இவங்க சொல்லுவார விஷயம் என்னென்னா, கழிவுப் பொருட்களை கொண்டு அவங்க வந்து தொழில் வழங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தொழிலை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரு தற்காலிகமாக இது கிடைக்கிற டைம்லாம் வந்து தொழிலை வழங்குறாங்க. ஆனால் நிரந்தரமாக இந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கணுமெண்டா சில திட்டங்கள் நிறைவேறினா அவங்க இந்த தொழிற்சாலை இன்னும் பெரிய அளவு கொண்டு போய் இன்னும் முன்னேற வாய்ப்பு இருக்குது. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி ஒரு தொழிற்சாலை இருக்கின்றதை நாங்கள் உங்களுக்கு உலக மக்களுக்கு தெரிவிக்கிறதுலேருந்து நீங்கள் பாருங்கள். இப்படியான முயற்சியாளர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவங்களோட அனுபவங்கள் எங்களுக்கு தேவை. ஆகவே நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த பிறகு எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆரவாக்கம் ஒரு அன்பான ஒரு வரவேற்பை தந்திருந்தாங்க. இப்படியான தொழில் முயற்சியாளர்கள் மேலும் வளரணும் என்று கேட்டு நாங்கள் எங்களோட இந்த யூடியூப் சேனலுக்கு எங்களுக்கு கிரீன் கிளீன் பிரைவேட் லிமிடெட்டுடைய மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோஸ் எடுக்கிறதுலேருந்து எங்களோட ஃபுல்லாங்களை வரவேற்கிறது. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறும். நன்றி. இப்போ நம்ம வந்து மேனேஜரோட நம்ம காய்ச்சி வந்து மேனேஜரோட காய்க்கிற மட்டும் இல்லாமல் நாங்கள் ஓனரோட காய்ச்சல் தான் இதை பற்றி இந்த ஃபேக்ட்ரியை வந்து இந்த மாதிரி உருவாக்குனார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காய்ச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழியருடைய காய்ச்சி மட்டும் நாங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய வேலைத்தரம் எப்படி நடக்குதுன்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பொலித்தீன்கள் கழிவு பொலித்தீன்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்டிபி, ஹெச்டிபி, எல்எல்டிபி என்ற இந்த பொலித்தீன் வகைகள் இருக்குது. இந்த பொலித்தீனை கொண்டு கம்ப்யூட்டர் மிஷினுக்குள்ளே வந்து போடுறதால அது அப்படியே கூடாகி அந்த துகள்கள் வந்து வருது. அந்த துகளை வந்து என்ன செய்யறாங்க, எக்ஸ்ட்ரூடர் மிஷினுக்குள்ளே போடுற டைமில் அது அப்படியே வந்து பலட்டாக உருவாகுது. பலட்டாக உருவாகக்குள்ள அந்த பலட்டை கொண்டு இறுதியாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கிரீன் பிளான்ட் மிஷினுக்குள்ளே வந்து அந்த மெஷினில் ப்ராசஸ் தான் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த பலட்டை கொண்டு வந்து போடுறாங்க. பலட்டை கொண்டு போடுற டைமில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு பொலித்தீனை வச்சு கொண்டு தான் இந்த பலட்டு உருவாக்கப்படுறதால ஓவி மாசு பேட்ச் என்ற ஒரு கெமிக்கல் அதை நாங்கள் காட்டுனதை பாருங்க, மஞ்சள் கலரில் இருக்குது. அந்த மஞ்சள் கலர் மணிமுத்தை வந்து அதில் போடுறதால இந்த வெண்மை நிறம் வந்து அதில் கொஞ்சம் வரும். அதாவது வெண்மையாக்கிற செயல்முறை ஒன்று இருக்கிறதுல அதில் பார்த்தீங்கன்னா இந்த கழிவு கொண்டு போடுற வடிவாக தான் நம்ம ஓவி மாசம் வச்சு போடுறோம். அப்போ ஓவி மாசம் வச்சு போடுற டைம்ல இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொலித்தீன் வந்து நம்ம உருவாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, நீல கலர் பொலித்தீன் பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலர் பொலித்தீன் பார்த்துருப்பீங்க. இப்படியான பொலித்தீன் கலர் மாற்றணும்னா மாஸ்டர் பேட்சில் வந்து கலர்ஸ் இருக்குது. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து மாஸ்டர் பேட்சில் ப்ளூ நீல கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது. நீ விரும்பிய கலரை போட்டு அந்த பொலித்தீனை வந்து உருவாகி போடலாம். எப்படியான இந்த ரெண்டு பொலித்தீன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கிரேட் பொலித்தீன் நம்ம உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே ப்ராடக்ட் நம்ம
இந்த வெள்ளை கலர் நான் ஒரு காட்டுறேன். இந்த வெள்ளை கலர் பொலித்தீன், வெள்ளை கலர் பலட்டை வந்து போட்டு நம்ம செஞ்சிருக்கிறோம். அது பாருங்க, அந்த பலட்டை வந்து வெள்ளை கலர் பொலித்தீன், வெள்ளை கலர் பலட்டை போகிற டைம்ல இது வந்து திரும்ப வந்து ஃபுட் கிரேட் பொலித்தீன் வந்து உருவாக்கப்படுது. ஆகவே எல்லாமே செயல்முறை ஒன்று தான். இதில் வந்து ஃபுட் கிரேட் ரெண்டும் ஃபுட் கிரேட் இல்லாத பொலித்தீன்கள் உருவாக்கப்படுது. இன்றைக்கு நம்ம கிரீன் கிங் பிரைவேட் லிமிடெட் பழைய பொலித்தீன், அதாவது கழிவு பொலித்தீனை வச்சு கொண்டு நீர் சுழற்சி செஞ்சு நீள பொலித்தீனை உருவாக்குற ஒரு செயல்முறையை சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை பார்த்துருந்தோம். இனி நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதே மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ், நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அதை ஃபேக்டரிகளை நம்ம அடுத்தடுத்த கடை விஜயத்தில் பார்ப்போம். ஆகவே எங்களோட நினைஞ்சிருக்கு.